ஹலோ விவர்ஸ். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆர்க் ஆஃப் அ செக்டார் சரிங்களா? அதோடைய ஏரியா அண்ட் சுற்றளவு, ரேடியஸ் இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்றது? இத தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். சரிங்களா? இதுக்கு நீங்க ஃபார்முலாஸ் எதுவும் மெமரைஸ் பண்ண தேவையில்ல. ஃப்ரம் த பேசிக்ஸ் ஆஃப் த சர்க்கிள் நம்ம அதிலிருந்து எல்லாமே டெரைவ் பண்ணா போதுமானது. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு யூ see this, I just draw some circle, then you get some clarity regarding this. இப்போ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஆர்க் வந்து போடுறேன். ஸோ இதுல ஆர்க் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா you see this. ஸோ இது வந்து என்னுடைய ஒரு கரஸ்பாண்டிங் ஆர்க் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுதான் வந்து நம்ம கட் பண்ணிருக்கக்கூடிய போர்ஷன். இதுதான் என்னுடைய அந்த கரஸ்பாண்டிங் என்னன்னு சொல்லுவோம், ஆர்க். இதோடைய லென்த் தான் ஆர்க் லென்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து என்னுடைய ரேடியஸ். அகைன் இதுவும் என்னுடைய ரேடியஸ். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆர்க் லென்த்ங்கிறது இந்த சர்க்கிள்ல கட் பண்ணிருக்கக்கூடிய போர்ஷன். இப்போ ஒரு சர்க்கிளுடைய மொத்த சுற்றளவுக்கு ஃபார்முலா வந்து என்னது? 2 பை ஆர். இப்போ இந்த ஆர்க் ஆஃப் செக்டர் அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து எனக்கு கண்டிப்பா ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க தீட்டா. மொத்தம் 360 டிகிரில சுற்றளவுல இருக்கக்கூடிய மொத்த சுற்றளவு 2 பை ஆர் அப்படின்னா இந்த தீட்டா இருக்கிறது என்ன சொல்லலாம்? சிம்பிளி தீட்டா டிவைட் பை 360 டிகிரி அப்படின்னு சொல்லி போட்டுட்டா இதுதான் வந்து எனக்கு என்னவா இருக்கும்? எனக்கு லென்த் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? இதே கான்செப்ட் தான் என்னுடைய ஏரியாவும். ஸோ ஏரியா ஆஃப் ஆர்க் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா அதே தீட்டா டிவைட் பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு முழு வட்டத்திற்கான பரப்பளவு. அதுல இந்த ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் வேணும்னா இந்த போர்ஷனுடைய வேல்யூ தெரிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன கிடைச்சிரும்? அதோடைய ஏரியா என்னன்னு கிடைச்சிரும். இந்த பேசிக்ஸ் நம்ம ஆல்ரெடி சர்க்கிள்ல பார்த்திருக்கோம். 2 பை ஆர் பை ஆர் ஸ்கொயர். அது கூட இந்த தீட்டா பை 360 இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஆர்க் ஆஃப் செக்டர்ல என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாலும் நம்மளால எளிமையா போட முடியும். சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ், ஃபைனல் ஃபார்முலாஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே நம்ம ஃபார்முலா மனப்பாடம் பண்ணோம்னா, டெஃபினட்டா நம்ம மறந்துருவோம். அண்ட் மோர் ஓவர் இன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தேர் ஆர் சோ மெனி டாபிக்ஸ் யூ ஷுட் மெமரைஸ். அதனால எல்லாமே மெமரைஸ் பண்றது நமக்கு கஷ்டம். அதனால முடிஞ்ச வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இது ரொம்ப எளிமையா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். உங்களுக்கே அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நீங்க ஒவ்வொன்னுத்துக்கும் தனியா ஒரு ஃபார்முலா எடுக்க தேவையில்ல. சரிங்களா? ஐ மூவ் ஆன் டு த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். The radius and length of arc of a sector are 10 centimeter and 15 centimeter respectively. Find its perimeter. அதாவது ஒரு வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் 15 சென்டிமீட்டர் மற்றும் ஆரம் 10 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவை காண்க. இப்போ ஒரு ஆர்க் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறேன்னா, ஸோ இது வந்து ஒரு ஆர்க். சரிங்களா? ஸோ இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இங்க ஒரு ரேடியஸ் போட்டிருக்கிறேன். இது வந்து ஒரு ரேடியஸ். அப்ப இது வந்து என்னுடைய ஆர். இது வந்து ஆர். லென்த் ஆஃப் ஆர்க் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இந்த போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இததான் வந்து நான் லென்த் ஆஃப் ஆர்க்ன்னு சொல்லுவேன். இப்போ ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர். சரிங்களா? இந்த லென்த் ஆஃப் ஆர்க்கோட வேல்யூ வந்து 15 சென்டிமீட்டர். இப்போ அவர் என்ன கேட்கறான்? சுற்றளவு கேட்கறான். சுற்றளவுனா இப்ப நீங்க இந்த இடத்துல நிக்கிறீங்க. இப்ப இத சுத்தி வாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? இத ஆட் பண்ணா கிடைச்சிரும். இங்க ரேடியஸ் 10. 10 பிளஸ் 15 25. 25 பிளஸ் 10 35. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். தட்ஸ் ஆல். ஒன்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சுச்சுன்னா போதும் நீங்க டைரக்டா என்ன பண்ணிடலாம்? ரொம்ப எளிமையா போட்டுடலாம். சரிங்களா? Then I move on to the next problem. In a circle of radius 10 centimeter, an arc subtends to an angle of 90 degree at the center. Find the area of the major sector. சரிங்களா? இது வந்து ரொம்ப சிம்பிள். புரியறதுக்காக என்ன பண்றேன்னா ஒரு வட்டம் போட்டுக்கிறேன். சரிங்களா? இது வந்து ஒரு வட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுல நான் என்ன பண்றேன்னா 90 டிகிரிக்கு ஒரு கோணம் போட்டேன். இதனுடைய மிட் பாயிண்ட் இது வந்து என்னுடைய 90 டிகிரி. சொல்றது புரிஞ்சுங்களா? இப்போ இதோட ரேடியஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்கான்? 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த மேஜர் செக்ஷன். மேஜர் செக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இருக்கிறதுல எது பெரிய பரப்போ அதோடைய ஏரியா தான் கேட்டிருக்கான். இதுல 90 டிகிரிங்கிறது கம்மியான பரப்பு. அப்போ இங்க கொஸ்டின்ல எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் வெரி சிம்பிள். இங்க ஷேட் பண்ற பாத்தீங்களா? இந்த போர்ஷனுடைய ஏரியா தான் வந்து என்ன பண்ணிருக்கிறான்? அவன் கேட்டிருக்கிறான். இதான் வந்து அதோடைய மீனிங். அப்போ இது 90 டிகிரி அப்படின்னா இப்ப இதோடைய ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்? 270 டிகிரி. சரிங்களா? அப்போ இதோடைய ஏரியாக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும். விச் இஸ் நத்திங் பட் தீட்டா டிவைட் பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். தர்ஃபோர் தீட்டாவோட வேல்யூ வந்து எவ்வளோ? 270 டிவைட் பை 360 இன்டூ 22/7 இன்டூ ரேடியஸ் ஸ்கொயர். ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான்? 10 இன்டூ 10. அப்ப நான் 100ன்னு போட்டுக்கிறேன். அவ்வளவுதான் சார்.
முடிஞ்சிருச்சு. இப்ப இத சிம்ப்ளிஃபை பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்ப இத 9ஆல அடிச்சோம்னா 3, இங்க இத அடிச்சோம்னா 4. ஸோ இந்த 4 இங்க அடிச்சோம்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 25 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்ப தேர்ஃபோர் 3 இன்டு 22 66. அப்ப 66 இன்டு 25. இப்ப இத மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 150, 150, 0, 5, 6, 1. ஸோ தேர்ஃபோர் 1650 கீழே ஒரு 7 இருக்கு. அப்போ 16, 50/7 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். Okay. So then I move on to the next problem. Calculate the area of a sector whose radius and arc length are given by 6 centimeter and 20 centimeter respectively. அதாவது ஆரம் வந்து 6 சென்டிமீட்டர், வில்லின் நீளம் 20 சென்டிமீட்டர் கொண்டுள்ள வட்டக்கோண பகுதியின் பரப்பை காண்க. ஸோ அவ்வளவுதான். இது வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ இது வந்து ஸோ இந்த லென்த் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்குறான்? 20 சென்டிமீட்டர் கொடுத்துட்டான். இந்த ரேடியஸ் 6 சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோடைய ஏரியா என்ன அப்படிங்கிறத எனக்கு கேட்கலாம். இது ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த டீட்டா தெரிஞ்சிருச்சுனாலே எனக்கு போதுமானது. ஏன்னா சுற்றளவு ஏரியாவுக்கு எனக்கு என்ன ஃபார்முலா? டீட்டா டிவைட் பை 360 இன்டூ வாட் இஸ் த ஃபார்முலா? பை இன்டூ ஆர் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இந்த சுற்றளவு இந்த டேட்டா இருக்கு பாருங்க, ஆர்க் லென்த். இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஆர்க் லென்த்துக்கு ஃபார்முலா என்ன? டீட்டா டிவைட் பை 360 இன்டூ 2 இன்டூ பை இன்டூ ஆர். ஆரோட வேல்யூ வந்து எனக்கு எவ்வளவு? 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். இந்த வேல்யூ போடக்குள்ள எனக்கு கிடைக்கிறது தான் வந்து என்னது? 20 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போ இதுல இருந்து இந்த டீட்டா பை 360 வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா இதை தூக்கி இங்க சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? அப்போ தேர்ஃபோர் யூ சி திஸ் 2ஆல் அடிச்சா எனக்கு கிடைக்கும் 10ன்னு கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் தீட்டா டிவைட் பை 360 which is equal to எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 70 divided by 22 into 6. இப்போ இந்த வேல்யூவை இங்க சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான் சார், முடிஞ்சிருச்சு. இப்போ 70 divided by 22 into 6. பையோட வேல்யூ 22 by 7. ஆரோட வேல்யூ வந்து எவ்வளவு? எனக்கு 6 சென்டிமீட்டர் கொடுத்துருங்க. 6 into 6 அவ்வளவுதான். சிம்பிள். 22க்கு 22 கேன்சல். ஒரு ஆறுக்கு ஒரு ஆறு கேன்சல். இங்க அடிச்சோம்னா 10. 10 into 6 60. இப்போ 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இதோடைய கரஸ்பாண்டிங் ஆன்சர். இதை நீங்க உட்காந்து ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. தீட்டா டிவைட் பை 360 இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இதோட வேல்யூ இங்க சப்ஸ்டியூட் பண்ணாலே எனக்கு போதுமானது. சரிங்களா? இப்படி போட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா போட்டுலாம். அதுக்கு தனியாக நீங்க ஃபார்முலாஸ்லாம் மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. இப்போ அடுத்தது, the area of a sector of a circle of radius 21 centimeter is 231 centimeter square. Find its central angle. அதாவது ஆரம் 21 சென்டிமீட்டர் மற்றும் பரப்பளவு 231 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொண்டுள்ள வட்டக்கோண பகுதியின் மைய கோணத்தை காண்க. அதாவது இதுதான் என்னுடைய ஆர்க். சரிங்களா? இந்த டீட்டா தான் நான் என்னங்கிறது கால்குலேட் பண்ணணும். இதோட ரேடியஸ் 21 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டான். இந்த ஏரியா எனக்கு கொடுத்துட்டான் which is nothing but 231. இப்போ எனக்கு இந்த ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன? டீட்டா டிவைட் பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். சரிங்களா? பையோட வேல்யூ வந்து என்னது? 22 by 7. ஆர் ஸ்கொயர் வந்து எவ்வளோ? 21 இன்டூ 21 which is equal to 231. இப்போ 21 அடிங்க. அடிச்சோன்னா கிடைக்கும் 10 இன்ட்டு 21 210. இப்போ 11 21 231. ஸோ 11 இங்க வந்துருச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு டீட்டா தான் வேணும். இப்போ இங்க 7ஆல் அடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். இங்க 3ஆல் அடிச்சோம்னா 120ன்னு கிடைக்கும். இப்போ therefore தீட்டா which is equal to இங்க 11ஆல் அடிங்க என்ன கிடைக்கும்? 2. இங்க அடிச்சோம்னா 60. அப்போ தீட்டா is equal to 60 டிகிரி அப்படின்னு ஒரு ஈக்குவலுக்கு தானே கொண்டு போகல 16 வரும். இப்போ ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சம். Find the perimeter of a sector whose radius and center angle are 18 centimeter and 210 degree respectively. ஆரம் 18 சென்டிமீட்டர் மற்றும் மையக்கோணம் 210 டிகிரி என கொண்ட வட்டக்கோண பகுதியின் சுற்றளவை காணும். ஸோ வட்டக்கோண பகுதியின் சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னது? டீட்டா டிவைட் பை 360 இன்டூ 2πr. சுற்றளவு டீட்டாவோட வேல்யூ வந்து எவ்வளோ? 210 டிவைட் பை 360 இன்டூ 2 இன்டூ பையோட வேல்யூ 22 by 7 இன்டூ ஆரோட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 18 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். இப்போ இங்க அடிச்சோம்னா 18 18 2 18 36. இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு கேன்சல். 7ஆல் அடிச்சோம்னா 3 21. இப்போ 3 இன்ட்டு 22 66. ஸோ இதுதான் வந்து எதோடைய லென்த்து? ஆர்க் லென்த். சரிங்களா? அப்போ தேர்ஃபோர் இதுல பாத்தீங்கன்னா இதுதான் இந்த ஆர்க் லென்த் தான் எவ்வளோ? 66. இதோட ரேடியஸ் 18. இதோட ரேடியஸ் 18. இப்போ டோட்டல் சுற்றளவுங்கிறது இதை மொத்தமா சுத்தி வர
வரக்கூடிய டோட்டல் வேல்யூ. அப்ப therefore என்ன கிடைக்கும்? 66 18 18 36 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? which is nothing but 102ன்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ இங்க வந்திருக்கிற ஆன்சர் அப்படியே போட்டுறக்கூடாது. இது வந்து ஒன்லி ஆர்க் லென்த் வேல்யூ. எனக்கு சுற்றளவு கேட்கக்குள்ள என்ன கிடைக்கணும்? ஆர்க் லென்த் பிளஸ் ரேடியஸ் இதை ஆட் பண்ணி தான் போடணும். தட் இஸ் த ஆன்சர். ஓகே. நவ் ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் a sector whose arc length and area are 27.5 centimeter and 618.75 centimeter square respectively. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேடியஸ் கேட்டிருக்கிறான். ஸோ இது வந்து என்னுடைய ஆர்க் அப்படின்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. இதோடைய ஆர்க்குடைய லென்த் எவ்வளவு கொடுத்துருக்கிறான்? 27.5. சரிங்களா? அதே மாதிரி இங்க இருக்கிற ஏரியா வந்து எவ்வளவு கொடுத்துருக்கிறான்? 618.75. இப்போ இதோடைய ரேடியஸ் கேட்கிறான். ஆரோட வேல்யூ என்னன்னு. ஸோ நமக்கு ரெண்டு ஃபார்முலா தான் தெரியும். தீட்டா டிவைட் பை 360 இந்த ஆர்க்கோட லென்த்துக்கு விச் இஸ் இன்டூ 2πr. இது ஒரு ஃபார்முலா. சரிங்களா? இதோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 27.5க்கு ஈக்குவலா இருக்கு. இன்னொன்னு ஏரியா தீட்டா டிவைட் பை 360 இன்டூ πr ஸ்கொயர். இதோடைய வேல்யூ எவ்வளோ? 618.75. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ நான் என்ன பண்றேன்னா 2 டிவைட் பை 1 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். சரிங்களா? போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். ஒரு பைக்கு ஒரு பை கேன்சல் ஆயிரும். சரிங்களா? மீதி என்ன இருக்கு? செகண்ட் ஈக்குவேஷன்ல ஆர் ஸ்கொயர் இருக்கு. இங்க என்ன இருக்கு? எனக்கு 2r இருக்கு. which is equal to 618.75 divided by 27.5. அவ்வளவுதான். சிம்பிள். இந்த ஆருக்கு இந்த ஆர் கேன்சல் ஆயிடும். சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ தேர்ஃபோர் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. 618.75 27.5ஆல அடிச்சா கிடைக்கும். இட்ஸ் வெரி சிம்பிள். ரெண்டால் அடிச்சோம்னா 10 மீதி 1 2 14 15 மீதி 1 5 550. இப்போ தேர்ஃபோர் 8 6 68 கிடைக்கும். அடுத்தது ஒரு 7 இறக்கிக்கிறேன். ஸோ அகைன் 2 தான் கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும்? அதே 550. ஸோ மீதி 7 3 1 அகைன் 5 கீழே இறக்கிடுறேன். ஸோ இப்போ இதை மட்டும் என்ன 5ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு 1375ங்கிறது வரும். ஸோ இப்போ 2 ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வச்சோம் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? இட் இஸ் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் 22.5. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண கிடைக்குது 22.5. இங்க r by 2 இருக்கு. அப்ப இந்த 2 ஈக்குவலுக்கு என்ன போச்சுன்னா r is equal to 45 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். சரிங்களா? அண்ட் தென் த லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் அ செக்டார் சென்ட்ரல் ஆங்கிள் தீட்டா கொடுத்துட்டான், ரேடியஸ் கொடுத்துருக்கிறான், ஆர்க் லென்த் கேட்குறான். ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க? ப்ராக்டிஸ்க்கு எடுத்துக்கங்க. சரிங்களா? ஆன்சர் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ தென் I move on to the next one. Calculate the radius of a sector whose area and arc length are 60 cm square and 20 cm respectively. So இதே மாடல் தான் நம்ம எங்க பார்த்திருந்தோம்? இங்க பார்த்திருந்தோம். கரெக்ட்டுங்களா? The same thing they given. இங்க நம்ம ரேடியஸ் பார்ப்போம். ஸோ அகைன் என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த சமயம் நீங்க ப்ராக்டிஸ்க்கு எடுத்துக்கோங்க அண்ட் யூ give the answer in our comment section. சரிங்களா? பாப்பா எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எளிமையா இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.